முசிறி அருகே தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கும்பாபிஷேக விழாவிற்காக முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த நன்கொடையினை கொண்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகுவிமரிசையாக நடைபெற்றது. கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, நாடி சந்தானம், அங்குரார்ப்பணம், யாகசாலை பிரவேசம், வேதபாராயணம், யாகவேள்வி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்றைய தினம் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கோயில் கோபுரகலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கோயில் கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கோயில் மூலஸ்தானத்தில் மதுரை காளியம்மனுக்கு பல்வேறு விதமான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. விழாவில் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன், அறநிலையத்துறை அதிகாரிகள், லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நம்முடைய காவிரி கரையிலேதான் கடம்பந்துறை என்று சொல்லக்கூடிய கடம்பர் கோயில், திருவாட்போக்கி என்று சொல்லப்படுவது நம்முடைய காவிரி நதி என்று பார்க்கின்றோம்.